இது காரா இல்ல கொசு மருந்து அடிக்கிற வண்டியான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கார் ஒன்று புகையை கிளப்பினபடி கூடுவாஞ்சேரி பகுதியில் போனது வாகன ஓட்டிகளை அவதிக்குள்ளாக்கியிருக்கு. மூச்சு விட முடியாத அளவுக்கு மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் வகையில புகை கிளம்பினபடி இந்த கார் போனதா கூறப்படுது. மாசு ஏற்படுத்தும் இந்த மாதிரியான வாகனங்களை பறிமுதல் செஞ்சு தடை செய்யணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்கு. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில புகை கிளப்பினபடி கார் ஒன்று போயிருந்திருக்கு. இந்த சாலை எப்பயுமே பரபரப்பா காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சாலை. அந்த கார் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி போனதா கூறப்படக்கூடிய நிலையில காருக்கு பின்னாடி 10 அடி தள்ளி தான் மற்ற வாகனங்கள் வர அளவுக்கு புகையை கிளப்பினபடி அந்த கார் போயிருந்திருக்கு. இதனால அந்த வழியா வந்த வாகன ஓட்டிகள் மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதா கூறப்படுது. அந்த அளவுக்கு அதிகப்படியான புகை கிளம்பி இருந்திருக்கு. கொசு மருந்து அடிக்கும் போது வரக்கூடிய புகை அளவுக்கு இந்த கார்ல இருந்து வந்ததா கூறப்படுது. இந்த மாதிரியான வாகனங்கள் நூற்றுக்கணக்கில் இந்த சாலையில போயிட்டு வரதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது, இது மாசு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வாகனங்களை பறிமுதல் செஞ்சு போக்குவரத்து அலுவலர்கள் இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த வாகனத்தினுடைய பதிவு எண்ணை வச்சு இந்த வாகன ஓட்டி மேல நடவடிக்கையை மேற்கொண்டு வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.